வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். 2024 குரு பயிற்சி மீனராசிக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். மீனராசி அன்பர்களே, 2024 குரு பயிற்சியானது உங்களுக்கு சுமாரான ஆண்டாக திகழும் என்பதில் ஐயமில்லை. ஏனென்றால் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே அமர்கிறார். 7.5 சனி வர நடக்கிறது. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சனி பகவான் கும்பத்திலே அமர்ந்துள்ளார். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான வீரதீர பராக்கிரம கீர்த்தி ஸ்தானத்திலே குரு பகவான் ரிஷபராசிக்கு மேசராசியிலிருந்து உங்கள் சென்ற ஆண்டு தனத்திலே இருந்தால் தனத்திலிருந்து 3ஆம் இடத்திற்கு செல்கிறார். அதனால் வாழ்க்கையிலே வெற்றி அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் என்பதில் ஐயமில்லை. விளையாட்டு வீரர்கள் வெற்றி அடைவார்கள், சாதனை படைப்பார்கள், மெடல்கள் வாங்குவார்கள். நினைத்ததை முடிக்கும் ஆண்டாக விளையாட்டு வீரர்கள் இந்த ஆண்டு திகழும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கன்னிராசியை ரிஷபத்திலிருந்து பார்க்கிறார். அதன் பிறகு 9ஆம் இடத்தை விருச்சிக ராசியை பார்க்கிறார். அதன் பிறகு சப்தமம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் போன்றவற்றை குரு பார்வை செய்கிறார். இதை உங்களுக்கு இந்த ஆண்டு பெரும் பாக்கியமான ஆண்டு. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த மீனராசி என்பவர்களுக்கு இந்த யோகம் கிடைக்கும். திருமணங்கள் உடனே கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் உடனே நடக்கும். இந்த ஆண்டை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ராகு பகவான் உங்கள் ராசியிலே அமைந்துள்ளார். திருமணத்தை நடத்தி விட்டு செல்வது அவருடைய கடமையாகும். குருபகவான் கடமை திருமணத்தை நடத்தி வைப்பார். இருவரும் இந்த ஆண்டு திருமணத்தை நடத்தி வைப்பார்கள். கணவன் மனைவியிலே ஒற்றுமையாக இருக்கும் ஆண்டாக இந்த ஆண்டு திகழும். அதில் ஐயமில்லை. சொந்த வீடு வாங்குகின்ற எண்ணம் இந்த ஆண்டு வாங்கி மகிழ்வார்கள். காலிமனை வாங்கலாம் என்று நினைத்தார்கள், இந்த ஆண்டு காலிமனை வாங்குவார்கள். வெளிநாடு செல்லலாம் என்ற இந்த எண்ணம் இந்த ஆண்டு பலிக்கும். வெளிதூரங்களில் தெய்வங்களை சென்று பார்க்கலாம் என்ற சென்ற ஆண்டு சேமித்து வைத்த இந்த ஆண்டு நிறைவேறும். நீங்கள் தெய்வ யாத்திரை சென்று வரலாம். எந்த மனக்குழப்பம் நீங்கள் செய்ய தேவையில்லை. நமக்கு 7.5 சனி நடக்கிறது. அது அனைவருக்கும் வந்து 7.5 என்றால் எதற்கு 7.5 அது நீங்கள் பார்க்க வேண்டும். 7ஆம் இடத்திற்கா, 10ஆம் இடத்திற்கா, தொழில் ஸ்தானத்திற்கா, சுகஸ்தானத்திற்கா, வண்டி வாகனத்திற்கா பார்த்து தான், அதுதான் 7.5 சனி. அதை பார்த்து கொள்வது நல்லது. பொதுவாக கடன் வாங்குவதை இந்த ஆண்டு தவிர்ப்பது நல்லது. தொழிலிலே நீங்கள் முதலீடு அதிகம் செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே போட்ட தொழில் பணத்தின் மூலம் உங்களுக்கு கை நிறைய பணம் கிடைக்கும். 3இல் 1 பங்கு பணம் கிடைத்தாலே அதுதான் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபமாக இருக்கும். அதனால் குரு பகவான் இந்த ஆண்டு உங்களுக்கு லாபகரமான ஆண்டாக இந்த ஆண்டு திகழ்த்து தருவார். அரசு தொழிலே உள்ளவர்கள் தேவையில்லாமல் மற்ற பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். அதனால் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வந்து சேரும். அதை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக குரு பகவான் மீனராசி அன்பர்களுக்கு செய்து தருவார். மீனராசி அன்பர்கள் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. இந்த ஆண்டு கடன்கள் அதிகரிக்கூடும். கடன் வாங்காமல் இருப்பது நல்லது. எந்த தொழிலிலும் அதிக தொகையை நீங்கள் போட வேண்டாம். ஏனென்றால் அதிக தொகையை போட்டால் தொழில் வியாபாரம் எதிர்நீச்சல் போட வேண்டி வரும். அதனால் மன உளைச்சல் அதிகமாக இருக்கும். உத்தியோகத்தில் பணிபுரிவர்கள், அரசு தனியார் துறையில் பணிபுரிவர்கள் நேரத்தோடு சென்று வேலை பணியும் முடித்து செய்வது நல்லது. இல்லையென்றால் அலைச்சல்கள் ஏற்படும். ஓய்வு கிடைக்காது வாழ்க்கையில். அரசியல் இருப்பவர்கள் தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அளிக்க வேண்டாம். பல நெருக்கடிகளை சந்திக்க நேரும். விவசாயிகளுக்கு எதிர்பார்த்தபடி விளைச்சல் கிடைக்கும். பெண்களுக்கு பிள்ளைகள் வழியில் அவர்களுக்கு வேலை கிடைத்து அதனால் பண ஊதியம் உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வந்து உங்கள் கையிலே
தாய்மார்கள் கையிலே உங்கள் பிள்ளைகள் தருவார்கள். அதனால் உங்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைக்கும். திரைப்பட கலைஞர்கள் அடிக்கடி வெளிநாடு சென்று வர யோகம் இந்த ஆண்டு உண்டு. மாணவ மாணவியர்களுக்கு படிப்பிலே பள்ளியிலேயும் கல்லூரியிலும் படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மீனராசி அன்பர்களுக்கு நல்லது. ஐடி துறையிலே பணிபுரியும் மீனராசி அன்பர்களுக்கு பதவி உயர்வும் பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கும். ஐடி துறையில் பணிபுரியும் மீனராசி அன்பர்கள் யோகமான ஆண்டாக இந்த 2024-25 ஆண்டு மீனராசி அன்பர் திகழும். நன்றி, வணக்கம்.